வணக்கம். நான் கலையரசி. நான் இப்போ பெண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் நாள் முழுக்க வேலை பார்க்குறீங்க, ஆனால் நடுவில் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். நீ என்ன இப்படி உட்காந்துருக்க, இந்த நேரத்தில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம்ல? வெளியிலேருந்து யாரும் உங்களை கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சொந்த மனசு தான் உங்களை ஜட்ஜ் பண்ணுது. ஏன் இப்படி நடக்குது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு விமென்ஸ் டே. அதனால பல பெண்கள் மனசுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு சைக்கலாஜிக்கல் பேட்டர்ன் பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். பெண்கள் ரெஸ்ட் எடுத்தா ஏன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க? ஒரு அம்மா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சமையல் பண்ணுறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறது, இப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இடையில ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ண ஆசைப்படுவாங்க. ஆனால் அதை நிம்மதியாக பண்ண முடியாது. மனசு உடனே சொல்ல ஆரம்பிக்கும், இன்னும் சிங்கில் பாத்திரம் கிடக்கு, துணியை வேற மடிக்கணும், நான் இப்படி உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணுறனோ. அவங்க உடம்பு ரெஸ்ட் எடுத்தாலும் மனசு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன தெரியுமா? பெண்கள் பொதுவாக மென்டல் லோட்னு சொல்லப்படுற ஒரு இன்விசிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டியை தனக்குள்ளே வச்சுருக்காங்க. வீட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் மைண்டுக்குள்ளே பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த மென்டல் லோடு. இது கண்டினியூஸாக நடக்கிறனால பெண்கள் ரெஸ்ட் எடுத்தாலும் ரிலாக்ஸ் பண்ணாலும் மைண்ட் மட்டும் ஸ்விட்ச் ஆஃபே ஆக மாட்டேங்குது. அதுதான் குற்ற உணர்ச்சியாக மாறுது. இது மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே பெண்களுக்கு நம்ம சொசைட்டி என்ன சொல்லி கொடுக்குது? நீ எல்லாரையும் கேர் பண்ணணும், உன் ஃபேமிலிக்காக நீ எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இது மெதுவாக பெண்கள் மனசில் ஒரு ஆழமான நம்பிக்கையாக மாறிடுச்சு. நான் எப்போதும் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணாதான் நான் வேல்யூபிள். இந்த ஆழமான நம்பிக்கை தான் ரெஸ்ட் எடுத்தாலோ குற்ற உணர்ச்சி கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? ரெஸ்ட் எடுக்கிறது லேசினஸ் கிடையாது. ரெஸ்ட் எடுக்கிறது நம்மளை ரீசார்ஜ் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஒரு விதையாக இருந்தாலும் அது மண்ணுக்குள்ளே அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணாதான் ஒரு பெரிய மரமாக வளர முடியும். வாழ்க்கையில் ஒர்க்கும் ரெஸ்ட்டும் பேலன்ஸ்டாக இருக்கணும். பெண்கள் தங்களோட உடம்பையும் மனசையும் மதிக்க நினச்சா கில்ட்டியாக ஃபீல் பண்ணாமல் ரிலாக்ஸ் பண்ண கற்றுக்கணும். செல்ஃப் கேரோட இன்னொரு பேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். பெண்கள் தன்னோட எனர்ஜியை கேர் பண்ண ஆரம்பிச்சா அவங்க லைஃப் காமாக இருக்கும், கிளியராக யோசிக்க முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். ரெஸ்ட் எடுக்கும்போது மனசு அமைதியாக இருந்தால் பெண்களோட உள்ளுணர்வு தெளிவாக வேலை செய்யும். இந்த விமென்ஸ் டேல பெண்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர். நீங்கள் எப்போதும் உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களை நீங்கள் கேர் பண்ண முடிவு பண்ணுறது லக்ஸுரி கிடையாது, அது ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாரையும் கேர் பண்ணுற நீங்கள் உங்களை மறந்துடாதீங்க. என்னோட இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.